உட்காரட்ட வாங்க உட்காரட்ட என்ன பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பேசாம கொஞ்சம் கவனமா எதுக்கு இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் வர இன்னும் சாமி இருக்கிறாங்க, சாமி கும்பிடுறோம், வராங்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அபிஷேகம் சிவராத்திரி வருது, பிரதோஷம் முடி வருது அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்துல ஒரு முறை அண்ணாபிஷேகம் அப்படின்றது எதுக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்துட்டு கூடாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நல்லது அப்படின்றதுனால உங்கள்கிட்ட யாருக்கும் இந்த மாதிரி சொல்லலாம். அண்ணாபிஷேகம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துல சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே படியரசம் அப்படிங்கிற போது சுவாமி வந்து அம்மாவை சொல்லிட்டு நான் இந்த ஊர்ல இருக்க இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசியும் நான் படியரக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்லியிருக்காங்க, நீங்க போயிட்டு வாங்க. அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா சோதிக்கலாம், சுவாமி எல்லாத்துக்குமே சாதம் கொடுக்குறாரா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சோதிக்கும் போது திடீர்னு அம்பாள் 2 எறும்பு எடுத்து அவங்க பெட்டியில போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்ப எல்லாத்துக்குமே சுவாமி வந்து படியாரந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாத்துக்கும் படியாரந்துட்டு வந்தப்ப சுவாமி வந்து கைலாயத்தை நோக்கி வராரு. கைலாயத்தை நோக்கி வரும்போது அம்பாள் கேட்கிறார், வாங்க 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 அப்படின்னு. என்ன இன்னைக்கு வரவே இருக்கா, கொஞ்சம் தடபுடலா இருக்கே, என்னமா இல்லை எல்லாத்துக்கும் படியாரத்துல நீங்க எல்லாத்துக்கும் கலந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கல. எல்லாத்துக்குமே நான் படியாரந்துட்டேனே அப்படின்னு. இல்லை நீங்க அதுல ஒரு 2 பேர்த்த விட்டுட்டீங்க, யாருமா ஆயிட்டு அப்படின்னு கேட்கல. அந்த பெட்டியை திறந்து காட்டாரு, அந்த எருதுல 2 அரிசி இருக்கு அப்படின்னும் போது அந்த 2 அரிசி இருக்கனால எல்லாத்துக்கும் அப்ப படியாரந்துருக்கீங்க. அதனாலதான் சுவாமிக்கு வந்து அன்னதானத்திலே சிறந்த தானம், சரி சார், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அந்த அன்னம் வந்து சுவாமி அரிசி, அதுல சிவனோட பேர் இருக்கும். எந்த இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட பேர் இருக்காது. அரியும் சிவனும் சேர்ந்தனால அந்த அரிசி, ஹரிக்குள்ள ஆவும் சிவனுக்குள்ள சீனி எடுத்து அரிசி அப்படின்ற அந்த பேர் யாருமே மறக்கக்கூடாது. சாப்பிடும்போது அது சொல்லியிருக்காங்க. அது எந்த விஷமா இருந்தாலும், எந்த தோஷமா இருந்தாலும், எந்த ஒரு இதா இருந்தாலும் அது வந்து அது நிவர்த்தி ஆகும் அப்படின்றதுக்காக அந்த சுவாமிக்கு இன்னைக்கு ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த அலங்காரத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே அன்னத்தால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, குறையும் இல்லாம, எல்லாரும் சௌபாக்கியத்தோடும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சுவாமியே வந்து கைலாயத்துல வந்து எல்லாத்துக்கும் படியறப்பார். அப்படின்னு நம்ம இந்த கண்குள்ளா காசு வந்து வருஷத்துல ஒரு தடவை தான். பிரதோஷம் கூட இந்த மாசம் இருந்தாலும் அடுத்த மாசம் பார்த்தலாம். ஆனா இதுக்கு ஒரு வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கணும் இந்த அலங்காரத்துக்காக. ஏன்னா சுவாமி வந்து அம்பாள் வந்து அன்னபூரணின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து என்னத்தை கொடுப்பா, ஆனா சுவாமி வந்து கொடுக்க மாட்டாங்க, கொத்துவார் மலையாட்டம். அதனாலதான் சுவாமி வந்து அன்னம்பாளுக்கு தில்லை சிற்றம்பலம் அப்படின்ட்டு ஏகாரத்துல இருக்கு. சிவபெருமான நம்பிக்கையோடு என்னைக்குமே நான் வந்து இப்படி ஆயிட்டேன், சிவனை நம்பி இப்படி ஆயிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போயிடுது. இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு, சுவாமி வந்து கைலாசநாதரா பேர் இருக்காரு, அம்பாள் வந்து இளநீர் நம்பிராவா இருக்கா. அப்படின்னும் போது இந்த அலங்காரம் எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுவாமி வந்து படியாப்பாரு. யாருக்குமே பசி, ஒரு வாய் பசி அப்படின்னு இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருமே பசிக்குன்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யார் வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் சுவாமி வந்து சாதம் வந்து எல்லாத்துக்குமே நிரம்பி கொடுத்துருப்பாரு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் என்ன அடுத்து இந்த அலங்காரத்தை பிரிச்சுட்டு அந்த சாதத்தை தருவோம். அந்த சாதத்தை எல்லாரையும் அவங்க குழந்தை யாரெல்லாம் இருக்காங்களோ அக்கம் பக்கம் எல்லாத்துக்குமே கொடுத்து இது பண்ணுங்க. இந்த கொடுக்கறதுனால என்னைக்குமே கொடுக்கறதுனால யாரும் எதுவும் கெட்டு போக மாட்டாங்க. நமக்கு மீறி இன்னும் கொஞ்சம் இருக்கா, 4 பேருக்கு கொடுக்கலாம். அதனால அன்னதானம் பண்ணும்போது அவங்களோட 7 பிறவியில இருக்கு, அந்த 7 பிறவியில அந்த 7 பிறவி தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல போதும்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள் எது அப்படின்னா நம்ம பயிர் அப்படின்னா அது மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். காசோ நகை
காய்ப்பு ஒன்று இருக்கும். வாழைப்பூ வந்து சாமியோட காதுன்னு சொல்லுவாங்க. கேரட் வந்து சாமியோட உதடுன்னு சொல்லுவாங்க. திராட்சை பழம் வந்து சாமியோட கண்ணுங்குவாங்க. வெண்டைக்காய் வந்து சாமியோட விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜட மாதிரி இருக்கும், சாமியோட ஜடா. அந்த முருங்கை பார்த்தீங்கன்னா முருங்கை ஜடா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காய்க்கு ஒரு ஐடியா இருக்கு. சில பேர் அதெல்லாம் வந்துதான் அந்த காலத்துல ஐயருங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சுவாமியா தெரியுது, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சாதப்பட்டுமே சாப்பிட்டு சுவாமிக்கெல்லாம் சேவை செஞ்சவங்களாம் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு காய்க்கு ஒன்று இருக்குது. ஒரு அரிசி வந்து ஒரு பருத்தி நம்ம வீணாக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக இது பண்ணி சுவாமி வந்து படைச்சிருக்காரு. அப்படின்னும் போது ஒரு பருத்தி நம்ம கீழே போடக்கூடாது. தப்பு இல்லை, நான் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நெல் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது உங்களால் எல்லாம் சேர்ந்து அந்த அரிசியை கொடுத்து சுவாமி அண்ணாபிஷேகம் பண்ணி ரொம்ப சுவாமி ரொம்ப நேற்றமாக அழகாக இருக்காங்க. இந்த சாதத்தை எல்லாரும் வாங்கிட்டு போகும். நாளை கூட சீரியல் பார்த்துக்கலாம், நாளை கூட எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அலங்காரத்தை வச்சு சுவாமி மறுபடியும் அபிஷேகம் நடந்து தீபாவளி நடக்கும். தீபாவளி நடந்து பிரசாந்தம் எல்லாரும் வந்து ஓட வேண்டியதே யூடியூப்ல. வெயிட் பண்ணு. அவங்க